விராலிமலை தொகுதியில் நம்முடைய தலைவர் 200 தொகுதியை இலக்காக நிர்ணயித்திருந்தாலும் அவர் எதிர்பார்க்கின்ற செய்தி விராலிமலையில் கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிய ஒரு தொண்டன் சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும். அதற்கு அடித்தளமாக இன்றைய தினம் நாமெல்லாம் 200 தொகுதி வெற்றி பெற்றாலும் அதில் முதல் தொகுதியாக விராலிமலை இருக்க வேண்டும் என்று உறுதியேற்கும் நாளாக இந்த நாள் அமைய வேண்டும். மும்மொழி கொள்கைக்கு சொன்னார், தம்பி கூட சொன்னார். இப்போ இந்தி படிங்கிற கட்டாயத்தை மோடி ஆட்சி உருவாக்கிட்டு இருக்கு. எதனால் படிக்கணுமா? தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் வேலை இல்லையா? என்னமோ வடநாட்டில் இருக்கவங்கெல்லாம் ஹிந்தி படித்தவங்கெல்லாம் எல்லாம் சுபிச்சமாக பெரிய பெரிய வேலைகளெல்லாம் இருக்கிறது மாதிரியும், நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஹிந்தி படிக்காததுனால வேலை இல்லாத மாதிரியும் ஒரு தோற்றத்தை மாய தோற்றத்தை உருவாக்கி கொண்டுள்ளார்கள். இப்போ இன்றைக்கி 500 கட்டடம் கட்டினோம்னா 499 கட்டிடங்களில் நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்க வேலை பார்க்குறாங்களா? யார் வேலை பார்க்குறா? அந்த ஹிந்தி படித்த அந்த அவங்க தான் தொழிலாளிகள். இன்றைக்கி கட்டட தொழிலாளிகள் ஹிந்தி படித்து வேலை கிடச்சின்னா அவன் ஏன் இங்கே வந்து நம்மள்கிட்ட கட்டட வேலை பார்க்கணும்? பானிபூரி விற்கிறவன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருச்சியிலேருந்து புதுக்கோட்டையிலேருந்து அத்தனை நகரங்கள்லேயும் அந்த சேட்டுகள் தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தாய்மொழி ஹிந்தி தான். ஆக ஒரு மாயத் தோற்றத்தை உருவாக்கி கொண்டு கட்டாய திணிப்பை தான் எதுக்குறோம். இன்றைக்கி ஹிந்தி படிக்க வேணான்னு யாரும் சொல்லலை. மொழியை வந்து நாங்கள் கற்றுக்க வேணான்னு சொல்லலை, திணிப்பதை தான் எதிர்க்கிறோம் என்பதை இந்த மோடி ஆட்சி உணர வேண்டும். அதுபோல் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய கொடுக்க வேண்டிய கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய 2000 கோடி ரூபாயை கொடுக்காமல் வஞ்சிக்கிற அரசு இந்த மோடி ஆட்சி. வாத்தியார்களுக்கு சம்பளம் போட முடியலை, அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் பள்ளிகளில் பண்ண முடியலை. இன்றைக்கி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு 4034 கோடியை தர வேண்டிய மோடி ஆட்சி கொடுக்கலை. இப்போ தலைவர் தளபதி நேற்றைய முன்தினம் போராட்டம் நடத்தியதற்கு பின்னால் நேற்றைய தினம் அந்த ஒரு பகுதி ஒரு வாரத்துக்கு கொடுக்க வேண்டிய தொகையை மத்திய அரசு கொடுத்துள்ளது. இது எதை காட்டுது? நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் போராட்டம் என்றைக்கும் வெற்றியடையும் என்பதைத்தான் இந்த செயல் காட்டுகிறது. 2019, 2021, 24 நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நிலை? 39 தொகுதி முதல்ல ஜெயித்தா, இப்போ 40க்கு 40. ஆக இந்த வெற்றியை தடுக்கணும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை தமிழ்நாட்டில் குறைக்க வேண்டும் என்பதுதான் இந்த தொகுதி மறுசீரமைப்பின் நோக்கம். ஆக இப்போ நம்முடைய தம்பி சொன்னது மாதிரி தலைவர் இருக்கார், சின்னவர் இருக்கார், திணிப்பு நடக்காதுன்னு சொன்னார். நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர் இருக்க வரைக்கும் முடியலை. இப்போ நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர் இருக்க வரைக்கும் மொழி திணிப்புன்னு நீ நினச்சே பார்க்க முடியாது. அதையெல்லாம் தாண்டி இன்னும் அரை நூற்றாண்டு காலத்திற்கு இருவண்ண கொடியை, கருப்பு சிவப்பு கொடியை உயர்த்தி பிடிப்பதற்கு உதயநிதி ஸ்டாலின் என்ற ஒரு இளந்தலைவர் இருக்கும் வரை நீ அந்த எண்ணத்துக்கே போக முடியாது. அவர் வச்ச காலை பின்வாங்க மாட்டார். சனாதனம் குறித்து தன்னுடைய கருத்தை சொன்னார். வடநாட்டில் உள்ள அத்தனை தலைவரும் எதிர்த்தாங்க, மம்தா கூட எதிர்த்துச்சு. ஆனால் நான் சொன்னதில் என்றைக்கும் உறுதியாக இருப்பேன். என்ன கேஸ் வேணாலும் என் மேலே போட்டுக்க, எத்தனை நீதிமன்றம் வேணாலும் நான் வரேன் என்று உறுதியாக நின்ற தலைவர் தான் நம்முடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அவர் வழியில் 2026 நம்முடைய தலைவர் தளபதி ஆட்சியை
மீண்டும் உருவாக்குவதற்கு நாமெல்லாம் உழைப்போம் என்ற உறுதியோடு தந்த வாய்ப்புக்கு நன்றியை சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.